சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராகும் வகையில் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. மேலும் 41,000 புதிய வாக்காளர்களின் விண்ணப்பங்கள் வந்துள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் தெரிவித்துள்ளார். 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகள் மும்முரமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கும் பணிகள் தொடங்கி நடைபெற்றது. நெல்லை மாவட்டத்திலும் இந்த பணிகளை தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான சுகுமார் தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள வளாகத்தில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதனையடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் செய்தியாளர்களுக்கு சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், நெல்லை மாவட்டத்தில் 5 சட்டப்பேரவை தொகுதிக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கும் பணிகள் நடைபெற்று முடிந்துள்ளதாகவும் அவற்றில் 4140 வாக்குப்பதிவு இயந்திரங்களும் 2315 கட்டுப்பாட்டு இயந்திரங்களும் 2945 வாக்குப்பதிவு சரிபார்ப்பு இயந்திரங்களும் சரிபார்க்கப்பட்டு தயாராக உள்ளது என்றும் 21 வாக்குப்பதிவு இயந்திரங்களும் 28 கட்டுப்பாட்டு இயந்திரங்களும் 65 வாக்குப்பதிவு சரிபார்ப்பு இயந்திரங்களும் பழுதாகி இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் வேட்பாளர்கள் எண்ணிக்கை மற்றும் சூழலுக்கு ஏற்ப தேவைப்பட்டால் கூடுதலான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கேட்டு பெறப்படும் என்றும் சிறப்பு முகாம்கள் மூலம் இதுவரை 41,000 பேர் வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கல்வியின் மூலம் அதிகாரம் பெறுதல் மற்றும் பாதுகாப்பிற்கான ஆதாரம் என்னும் தலைப்பில் கல்வியின் அவசியம், பெண்களின் முன்னேற்றம், போதையில்லா சமுதாயம், சாலை விபத்து என பல்வேறு நிகழ்வுகளை தூய இஞ்ஞேசியார் கல்வியியல் கல்லூரி மாணவிகள் தத்துவமாக நடித்து நிலைக்காட்சியாக நின்றனர். இது பார்வையாளர்களை கவரும் வகையிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் இருந்தது. பாளையங்கோட்டை தூய இஞ்ஞாசியார் கல்வியியல் கல்லூரி சார்பில் சமுதாயத்தில் நடக்கும் பிரச்சனைகள், பெண்கள் முன்னேற்றம், கல்வி அவசியம், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் சவால்கள் ஆகியவை குறித்து பொதுமக்களுக்கும் மாணவ சமுதாயம் அறிந்து கொள்ளும் வகையிலும் ஆண்டுதோறும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நிலைக்காட்சியாக நின்று நடித்து காட்டுவார்கள். இந்த ஆண்டுக்கான நிலைக்காட்சி கல்வியியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் 130 மாணவிகள் கலந்து கொண்டு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5 குழுக்களாக பிரிந்து சமூக நல்லிணக்கம், கல்வியின் அவசியம், பெண்கள் முன்னேற்றம், போதையில்லா சமுதாயம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்ற தலைப்புகளில் தத்துவமாக நடித்து காட்டி நிலைக்காட்சியாக நின்றனர். மேலும் சாதனை பெண்கள், பெண்களின் பன்முகத்தன்மை, பெண் கல்வி, பிளாஸ்டிக் பொருட்கள், அதன் கழிவுகளால் ஏற்படும் பாதிப்புகள், பசுமையான விவசாயம், சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களில் மாணவிகள் நிலைக்காட்சியாக நடித்து காட்டினர். இது பார்வையாளர்களை கவரும் விதமாகவும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் அமைந்திருந்தது. இதனை மாணவ மாணவிகள், பொதுமக்கள் ஆகியோர் ஆர்வமுடன் பார்வையிட்டு சென்றனர். நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் சட்ட ஒழுங்கை அமைதியாக பராமரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நெல்லை சரக டிஐஜி சரவணன் தெரிவித்துள்ளார். நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட 4 மாவட்டங்களை உள்ளடக்கிய நெல்லை சரக டிஐஜி பொறுப்பில் இருந்த சந்தோஷ் கதிமணி சேலம் சரகத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து புதிய டிஐஜியாக சரவணன் நியமிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து நெல்லை சரக டிஐஜியாக பொறுப்பேற்றுக் கொண்ட சரவணன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் சட்ட ஒழுங்கை அமைதியாக பராமரிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் அமைதியான முறையில் 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் நடத்துவதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளும் உறுதி செய்யப்படும் என கூறினார். மேலும் ஜாதி ரீதியான பிரச்சனைகளை கட்டுப்படுத்த கல்லூரி, பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் எனவும் சமூக வலைதளங்களில் பிரச்சனைகளை உருவாக்கும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொருணை அருங்காட்சியகத்தில் 2 நாட்கள் 100 கலைஞர்கள் கலந்து கொண்ட பாரம்பரிய கிராமிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த 2 நாட்களில் மட்டும் பொருணை அருங்காட்சியகத்தை 20,000க்கும் மேற்பட்டவர்கள் பார்த்து சென்றுள்ளனர். சென்னையில் சங்கமம், நம்ம ஊர் திருவிழா நிகழ்வு நடத்தப்பட்டது. அதுபோன்று நெல்லை பொருணை அருங்காட்சியகத்தில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் பார்வையாளர்களை கவரும் வகையில் பொங்கல் திருநாள் 15ஆம் தேதி மற்றும் 16ஆம் தேதி 2 நாட்கள் கிராமிய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. இந்த கலை நிகழ்ச்சியில் 100 கலைஞர்கள் கலந்து கொண்டு மயிலாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பம், சுருள்வாள் வீச்சு, களரி ஆகிய கலை நிகழ்ச்சிகள் மற்றும் தீப்பந்தம் சுற்றுதல் போன்ற சாகச நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை கவரும் வகையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளை பார்வையிட்டதுடன் விழாவின் நிறைவில் கிராமிய கலைஞர்களுக்கு நினைவு பரிசுகளையும் வழங்கி கௌரவித்தார். விடுமுறை தினம் என்பதால் பொருணை அருங்காட்சியகத்தை ஏராளமானோர் பார்வையிட்டு செல்கின்றனர். கடந்த 2 நாட்களில் மட்டும் 20,000க்கும் மேற்பட்டவர்கள் பார்வையிட்டு சென்றுள்ளனர். இதுவரை பொருணை அருங்காட்சியகத்தை 1,03,000 பேர் பார்வையிட்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.